அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவுன்னா ஒரு ஆராய்ச்சி செய்த பிறகு எடுத்த ஒரு அறிவு சார்ந்த விஷயம். அப்படி என்ன அப்படின்னா எல்லாம் பணம் தான். இப்போ எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா, ரெண்டாவது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கின்ற தாரை அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரியவர் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டானவரை இயக்கினால் பணம் வரும் என்று நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இயக்கிக்கிட்டு இருக்கோம். இயக்கி என்ன சொன்னா எல்லாருக்கும் ஒரு 50% 60% ஒர்க் ஆகலாம். 100% ஒர்க் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லா மனிதனுக்கு ஆர்வம் தானே. ஈஸியாக கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வரும்போது முதல்ல எல்லாம் இந்த 2 இதுதான். நம்ம பிறப்பு நட்சத்திரத்துக்கு 2ஆவது நட்சத்திரம், அதுக்கடுத்து நம்மளுடைய லக்கணத்துக்கு 2 கூடவன் நின்ற நட்சத்திரம். இதுவே நமக்கு பணத்தை கொடுக்கின்ற ஒரு ஆதிபத்தியமாகிய கிரகமாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்பங்கும்போது இந்த நட்சத்திரங்கள் என்பது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதுல போய் நம்மளுடைய 2 கூடையர் உட்கார்ந்துருக்கிறார். அது நம்ம அதை இயக்கினால், அதோடைய சிம்பல்களை இயக்கினால், அது நமக்கு தாராபுலம் உள்ள நட்சத்திரத்தில் இருந்தால் நம்ம அந்த பழங்களை அந்த உணவுகளை சாப்பிடலாம். தாராபுலன் இல்லாத நட்சத்திரமாக இருந்தால் அந்த இதை உணவை தானம் பண்ண வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜோதிடருமே சொல்லக்கூடியதான். புதிதாக ஒன்றல்ல. நான் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், 2ஆவது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய லக்கணத்துக்கு 2ஆவது நட்சத்திரம் என்பது நம்ம ராசியிலே இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்க போய் உட்கார்ந்துருக்குன்னு பாரு. அது எங்க போய் இப்ப ஒரு சதய நட்சத்திரம் 2ஆவது நட்சத்திரம், அவிட்டத்துக்கு 2ஆவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்குண்டான ராகு எங்க உட்கார்ந்திருக்கிறாரோ அதன் மூலமாகத்தான் பணம் வரும். அந்த கட்டத்தின் மூலமாகத்தான் பணம் வரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது என்ன புதுக்கதையா இருக்கு? புதுக்கதையெல்லாம் இல்லை. கதையெல்லாம் ஒரே 12 கட்டத்துக்குள்ள இருக்கிற. அப்ப 2ஆவது நட்சத்திரத்துக்கு உண்டானவன் எந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த கட்டம் நமக்கு லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையது, அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையது என்பதை மனதில் வைத்து, அதே சமயத்தில் என்ன சொல்றான்னா அந்த ராகுவுக்கு இடம் கொடுத்தவன், ரெண்டாவது நட்சத்திரத்திற்குடையவன் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த இடத்திற்குண்டான லக்கணத்திற்கு எத்தனாவது நம்பர் என்று பார்த்து, அதே 2ஆவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்த இடத்தை இடம் கொடுத்து இருப்பான் இல்லையா, அவன் எங்க உட்கார்ந்துருக்கான்னு பார்க்க. இந்த 2 வழியில தான் இவருக்கு பணம் வரும். 2ஆவது நட்சத்திரத்துக்குண்டானவன் உட்கார்ந்த இடம், 2ஆவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்த இடத்திற்கு இடம் கொடுத்தவன் லக்கணத்துக்கு எங்க உட்கார்ந்துருக்கணும். இந்த 2 மூலமாகத்தான் உங்களுக்கு பணம் வரும். வேற எந்த ரூபத்திலையும் பணம் வராது. உதாரணம் சொல்லட்டுமா? எனக்கு துலா லக்கணம், 2 கூடையவர் 2ஆவது நட்சத்திரத்துக்கு உண்டான ராகு 8ல. சரியா? அப்ப 8 என்பது சுக்கிரன் வீடு. சுக்கிரன் எங்க உட்கார்ந்துருக்கார்? லக்கணத்துக்கு 3ல. அப்ப 3ஆம் இடம் என்பது சுய முயற்சி, 8ஆம் இடம் என்பது போராடி பெறக்கூடிய ஒரு வெற்றி. திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துடும். திடீர்னு என்ன சொல்றேன்னா யாரோ எனக்கு இந்த அவசரமா ஒரு உங்களை சொன்னாங்க, நான் வந்தேன், கேள்விப்பட்டேன், வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு வேலையை கொடுத்து பணம் கொடுத்துட்டு போவோம், கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போவோம். இது ஜோதிடத்துறைக்குள்ள நுழைந்த காலத்திலிருந்து 3 என்று சொல்லக்கூடிய முயற்சியும் 8 என்று சொல்லக்கூடிய போராட்டம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பணமெல்லாம் வந்துருக்கு. திடீர்னு என்ன சொல்றேன்னா ஒரு
போன வாரத்தில் வந்து என்ன சொன்னேன், யூடியூப்ல இருந்து பணம் வந்துருச்சு. அப்போ வந்துருச்சுங்கும் போது ஒரு 1,53,000 வந்துச்சு. அது திடீரென்று ஃபோனில் பேங்க்ல இருந்து பொண்ணு ஃபோன் பண்ணியப்போ அவங்க பணம் ஏறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், நம்ம எதிர்பார்க்கல. அப்ப இது மாதிரி தான் உங்களுடைய எதை ரெண்டாவது நட்சத்திரமும் ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான ரெண்டாவது நட்சத்திரம் பிளஸ் ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்க உட்கார்ந்துருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு இடம் கொடுத்த எங்க உட்கார்ந்துருக்கணும். இந்த காம்பினேஷனை வந்து நீங்கள் வந்து இயக்கணும். இயக்கினால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பண போராட்டம் இல்லாமல் இருக்கும். அதற்கடுத்து லக்னத்திற்கு 2 குடையவன் எங்க உட்கார்ந்துருக்கான், லக்னத்துக்கு 2 குடையவன் எங்க உட்கார்ந்துருக்கான், அந்த நட்சத்திரம். சரி, லக்னத்துக்கு 2 குடையவன் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறானோ, 2 குடையவன் உட்கார்ந்துருக்கிற இடத்திற்கு இடம் கொடுத்தவன் யாரு, அவன் எங்க உட்கார்ந்துருக்கான். இது லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ இதுவரைதான் இன்று வரை செயல்பட்டு. எனக்கு லக்னத்துக்கு 2 குடையவர் 2லயே உட்கார்ந்துருக்காரு. 2 குடையவர் ஆட்சி, அவன் ஆட்சியானவன் வந்து அவன் சொந்த வீடு தானே. அப்ப வாய், இந்த வாய் மூலமாக பேசி 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 27 வருஷமாக ஜோதிடம் சொல்லி அதில் வந்து சம்பாதித்த பணங்கள் தான், அதில் வந்து வந்த ஒரு வருமானம் தான். டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் அதற்குண்டான பென்ஷன் தன்மைகள்லாம் ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குஸ்தானத்தின் மூலமாக வந்தது. அப்ப என்னுடைய பணத்திற்காக நான் 2ஆம் இடத்தை இயக்க வேண்டியது இருக்குது. நட்சத்திரத்திற்கு அதுக்குண்டான ரெண்டாவது நட்சத்திரம் ராகு, அதுக்குண்டான 8ல் போய் உட்கார்ந்துருக்கான். அப்ப 8ஆம் இடத்தை இயக்க வேண்டியது இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு இடம் கொடுத்தவன் 3ஆம் இடம். அப்ப நான் பணம் சார்ந்த விஷயத்திற்காக என்னுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும், லக்னத்திற்கு வந்து என்ன சொன்ன 3ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் வந்து நித்தமும் இயக்கினால் தான் என்னுடைய பொழப்பு என்று சொல்றேன். எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா நம்ம கோடீஸ்வரனா பிறக்கல. பிறந்தா எதுக்கு ஜோதிடத்துக்கு வந்திருக்க போறான், சினிமாவுக்கு போயிருக்கலாம்ல. விஜய் மாதிரி வந்து முதலமைச்சராக இருக்கலாம், விஜய் மாதிரியா முதலமைச்சராக இருக்கலாம். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன சொன்னான்னா, இதோட அந்த கருத்தையும் சொல்லிடுறேன். எல்லா மனிதருடைய 3 DNA தான் வாழ்க்கையில முக்கியம். ஒண்ணு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், 5 குடையவன் நின்ற நட்சத்திரம், 9 குடையவன் நின்ற நட்சத்திரம். இவர்கள் கண்டிப்பாக சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது என்ன சொல்லலாம்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதற்கடுத்து குருவுடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரத்தில் உட்கார்ந்தனால் இவர்கள் பிரபலமான நபர்களாக வந்துடுவாங்க. நான் இதனால் வரைக்கும் இந்த விஜயுடைய ஜாதகத்தை வந்து போட்டு பார்க்கல. நேற்று வந்து திடீரென்று எல்லாரும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்கிட்ட கணக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் ஏதாவது வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஏன்னா போடக்கூடாது. என்ன காரணம், 3வது ஒரு புதிய நபர் வந்திருக்கிறார். ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து புது நபர், இவருடைய புதிய நபருடைய மாஸ் என்னன்னு தெரியாது. அடுத்த வட்டம் எலெக்ஷன் வரும்போது நம்ம கிடைக்கலாம். அப்ப சொல்லலை. அப்ப யாரும் எதிர்பாராத எல்லா ஜோதிடர்களும் சொன்னது அனைத்தும் பொய்த்து விட்டது. எல்லா ஜோதிடர்களும் போயிட்டு எல்லாம் மூஞ்சில கறியை பூசி விட்டுட்டாங்க. கறியை பூசி யார் மூஞ்சில கறியை, ஜோதிடர்கள் மூஞ்சில கறியை பூசிட்டாங்க. யாரு, தாவேக்காரங்க. டிவிக்கே கறியை பூசி விட்டது, வரமாட்டார், போக மாட்டார், இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பொது இடங்களில் வந்து ஒரு ரிசல்ட் விஷயத்தை சொல்லும் போது கவனமா இருக்கணும். ஜோதிடருக்கு என்ன வந்து என்ன சொன்னா சொல்லி அவன் ஜெயிச்சிருவான்னு சொன்னதுனால இவங்க என்ன அள்ளி கொடுத்துட போறானா, எதுவும் பண்ண போறானா, ஒன்று கழுதையும் கிடையாது. ஆனால் அது ஸ்பிரிச்சுவல்ல வரணும். பேசிட்டே இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல்ல சில விஷயங்கள் அது கண்டிப்பா நடந்துடும். அதனால உங்களுடைய தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம், அந்த தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் தனஸ்தானாதிபதிக்கு இடம் கொடுத்தவர். தனஸ்தானாதிபதி போய் நின்ற இடம் அது எத்தனாம் இடம், தனஸ்தானாதிபதிக்கு இடம் கொடுத்தவர் எத்தனாம் இடம், இதை இயக்குங்கள்.
உங்களுடைய இரண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எங்கே நிற்கிறதோ அந்த கிரகம் நின்ற இடத்தையும் அந்த கிரகத்திற்கு இடம் கொடுத்தவன் போய் எங்க உட்கார்ந்துருக்கானோ அதை இயக்கி பாருங்க. கண்டிப்பாக என்ன செய்யும்? கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த பேசம் மீறி என்ன சொல்லலாம்னா, நம்ம எத்தனையோ கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் இந்த உலகத்திலுடைய பிரபஞ்சத்தை எட்டி பிடிப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறது என்பதே தெரியல. ஆனால் 8 வழி இருக்கிறது, 8 திசைகள் இருக்கிறது. ஆனால் வானமண்டலத்தில் இருக்கின்ற அந்த சமிக்கைகள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு செயல்பாடு நடத்தி கொண்டிருக்கிறது. கிரகங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் கிரகங்கள் இருக்கிறது. கிரகங்களை இருக்கின்ற தன்மையை நாம் உணரணும். அப்போ உணரும் போதுதான் அதை எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது என்பது தன்மைகளை நீங்கள் உணர்ந்தால்தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இருப்பினும் எப்பயுமே பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டங்களுக்கும் வலிமை கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்ப ஒரு ஒரு மூணாம் முயற்சி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல போய் ஒரு தனஸ்தானாதிபதி நின்று விட்டால் நீங்கள் நித்தமும் அதற்குண்டான ஒரு முயற்சிகளை ஏதாவது ஒரு விதத்தில் மந்திரமாகவோ தந்திரமாகவோ ஏதோ ஒன்றின் மூலமாக அந்த முயற்சியை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி என்பது 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் என்பது என்ன சொன்னா, செல்போன் மூலியமாவது, செல்போன் மூலியம் 3ஆம் இடம் என்பது செல்போன். அந்த செல்போன் ஆதிபத்தியத்தின் மூலமாக பொருளாதாரம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா, ஒருவனுக்கு மண்டை உடைஞ்சிருச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி. 6ஆம் இடம் என்பது நீங்கள் தொழிலுக்கு போய்தான் ஆகணும். அப்ப ஒவ்வொரு இடத்திற்கு உண்டான கேட்டகரி இருக்கு இல்லையா? லக்கணம்னா சுயமுயற்சி, லக்கணம் அப்படின்னா சுயமுயற்சி. 2ஆம் இடம் என்று சொன்ன வாய். 3ஆம் இடம் என்பது என்ன சொன்னா கம்யூனிகேஷன். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், இடங்கள் வாங்கி விற்பது, வீடு கட்டி விற்பது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். குழந்தைகளை அரவணைத்து வளர்ப்பதனாலும் குலதெய்வத்தை அதிகமாக நாம் நேசிப்பதனாலும் அங்க நம்ம தனஸ்தானம் அதற்குண்டான ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னா வேர்வை தண்ணி உழைக்கணும். கொஞ்ச நேரம் உழைக்கணும். 6 கூட 2 கூட 6ல போய் உட்கார்ந்தாச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்போ என்ன சொன்ன வேர்வை தண்ணி சிந்த உழைக்கணும். 7ஆம் இடம் என்று சொல்லி வரும்போது நட்பின் மூலமாக பார்ட்னர் மூலமாக 2 கூட 7ல போய் உட்கார்ந்தாச்சுனாலோ 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு 7ல போய் உட்கார்ந்தாச்சுனாலும் அதையும் சேர்த்துக்கிடுங்க. 2 குடையவன் என்ன சொன்னா எந்த இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டானது 7ஆம் இடமாக இருந்தால் பார்ட்னர் மூலமாகவும், 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தால் என்ன சொல்லலாம்னா பெரிய என்ன சொல்லலாம்னா போராட்டம். 8ஆம் இடம் என்பது ஒரு போராட்ட களம் தான். அந்த போராட்ட களத்தில் என்ன சொன்னா வெற்றி பெறணும். 9ஆம் இடம் என்று சொன்னால் 2 கூட 9ல போய் உட்கார்ந்துட்டானா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு என்ன சொன்ன போங்க, ஏதாவது ஒரு படி கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது உழைப்பின் மூலமாக. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்துல போய் 2 கூட லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா 11ஆம் இடம் மூத்தோர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதை இயக்க நன்றார். 12ஆம் இடம் என்பது என்ன சொன்னா 12ஆம் இடம் என்பது நம்மளோட படுக்கை அறை விரயஸ்தானம். அப்ப ஒரு 12ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் இருக்கு. அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான கட்டகத்துக்கு உண்டான காரகத்தை ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும். இப்படி நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டு இல்ல உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோதிடரை பார்த்து, உங்க ஏரியாவில இருப்பாங்க, அவங்களை பார்த்து என்னுடைய 2ஆம் இடம் எப்படி வேலை செய்ய வைப்பது, 2ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் எப்படி வேலை செய்ய, 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறது, அவருக்கு இடம் கொடுத்தவர் எங்கே இருக்காங்க. இந்த 4 சில பேருக்கு 4 ஆதிபத்தியமா, எனக்கு 3 ஆதிபத்தியமா வருது, உங்களுக்கு 4 ஆதிபத்தியமா. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால பணம் வரும் வழி என்பது 2வது நட்சத்திரம் மட்டுமல்ல, 2வது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்த இடம், அவருக்கு இடம் கொடுத்தவர் உட்கார்ந்த இடம் கண்டிப்பாக கனெக்டிவிட்டி பண்ணி ஆகணும். 2 கூடையவர் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்குண்டான கட்டமும் 2 கூடையவன் உட்கார்ந்த இடத்திற்கு உரியவர் உட்கார்ந்த கட்டமும் ஆக்டிவேஷன் பண்ணணும். பண்ணி பாருங்கள். பண்ணி நீங்க பார்க்க என்ன நடக்கும் என்று சொன்னால்
பொருளாதாரத்தில் ஒரு வலிமையை நீங்கள் பெறுவீர்கள். அதன் மூலமாகத்தான் கண்டிப்பாக வரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கு உண்டான வரவு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதை எப்படி ரொட்டேஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்ன, அறிவு சார்ந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடி கிடைக்கும். கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு மேன்மை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இரண்டாம் இடத்திற்குரியவர் உட்கார்ந்த கட்டம். அந்த உட்கார்ந்த கட்டத்திற்கு இடம் கொடுத்தவர் யார்? இது லக்கணத்திற்கு என்ன? இரண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம். நட்சத்திரம் என்பது இரண்டாவது நட்சத்திரம் பணம் கொடுக்கும். ஆனால் இரண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எதுவோ அது எங்க உட்கார்ந்துருக்கு, அவருக்கு இடம் கொடுத்தவர். இவர்களுடைய கூட்டு முயற்சியில் தான் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இதை பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மேன்மை அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.